உலகத்தில் எல்லோரும் நல்லவங்கன்னு சில நேரத்தில் நாம் சிலரோட பழகுறோம். அதனால் நாம் இழந்த பிறகு தான் நமக்கு ஞானோதயமே பிறக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, பழகி தெரிஞ்சுக்கிறத விட இழந்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது எங்கே நிற்கிறோம் என்பதை விட எதிர்காலத்தில் நம்ம எங்கே நிற்க போகிறோம்னு நாம் நினச்சி பார்க்கணும். பொறுமை இருந்தால் வாழ்க்கையை நாம் அடிமையாக்கிடலாம். ஆனால் பொறுமை இல்லாட்டா வாழ்க்கைக்கு நாம் அடிமையாகிடுவோம். அடி மேலே அடி அடித்து வாங்கும்போது தான் அந்த கல் கூட சிலையாக மாறுது. அதுபோல தான் மனுஷனும் அடி மேலே அழி விடும் பொழுது தான் தைரியக்காரனாகவும் திகழறான். நம்முடைய பிரச்சனைகளை கப்பலை விட பெருசு, கடவுளுடைய கருணை கப்பலை விட கடலை விட பெருசு. அதனால தான் பிரச்சனைகளை தீர்க்க கடல் போல கருணையை கடவுள் நமக்கு காட்டுறாரு. ஆனால் அதை நம்ம பயன்படுத்துகிறோமான்றது தான் விஷயம். பிச்சை பெற்றவன் எல்லோரும் பிச்சை போடுறவங்க கடவுள் தான். ஆனால் கடவுளுக்கு நாம் எல்லாம் பிச்சைக்காரங்க தானே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.